பாருங்க, நமக்கு இருக்க வேண்டிய கவலை என்னன்னு சொல்லுங்க. நமக்கு இன்னைக்கு என்ன கவலை நான் சொல்லட்டுமா? பிள்ளைகளை குறித்து கவலைப்பட கூடாது. மறக்கிறீங்களா? பாக்குறீங்களா? எனக்கு பிள்ளைய தந்த கர்த்தர் என் பிள்ளையுடைய காரியத்தை பொறுப்படுப்பார் நம்புகிறவங்க கையை வெறிச்சு வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. என் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. அது காலங்கள் வரும்போது கர்த்தரே அவர் நடத்துவார். பாருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்றும் இப்படி சொல்லணும் இல்லைன்னா சம்பவத்தை கரெக்டா. உங்க பிள்ளை உங்ககிட்ட சோறு கேட்டா கல்ல கொடுக்குற அம்மா மாறு அந்த வலது கருத்தொன்னு ஐயா மாரோ சோறு கேட்டா கல்ல உனக்கு இந்த வயசுல சோறா கேட்குது வா வா செய்ய மாட்டோம் இல்லையா? அப்பத்தை கேட்டா கல்லை, மீனை கேட்டா பால் வெட்ட போறவங்க கிட்ட 2 பாம்பை கொண்டு வாங்கன்னா வயலுக்கு இந்த வயசுல மீன் கேக்குதா? மீன் அப்படி உள்ளவங்க கையை வெறிச்சு காட்டுங்க பார்க்கலாம். முட்டையை கேட்டா தேலை கொடுப்பாங்க, கொடுப்பீங்களா? இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். உடனே கடன் வாங்கியாவது வாங்கி கொடுப்போம். என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம கொடுத்தாலும் பைபிள் நமக்கு கொடுக்கிற பேர் பொல்லாதவர்கள். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மை விட ஒரு நல்ல அப்பா ஒருவர் நமக்கு பரலோகத்தில் இருக்கிறார் பாருங்க. நம்மை விட நல்ல தகப்பன் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் பாருங்க. காலங்கள் வரும்போது அப்படி பேச ஆரம்பிங்க. காலம் வரும்போது நடத்துவார். காலம் வரும்போது காரியம் கைகூடி வர பண்ணும். காலம் வரும்போது பணமும் வரும், மாப்பிள்ளையும் வரும். காலம் வரும்போது சரியான பொண்ணும் வரும். காலம் வரும்போது வீடும் வரும். கவலைப்படுறதுனால ஒரு மலம் கூடி இருக்கணும்னு சொன்னா நான் ஏறக்குறைய 10 அடி கைட்டில் போயிருக்கேன். இப்போ ஒரு மலம் குறைக்க முடியும்னு சொன்னா ஏகதேசம் இவளுக்கு கிட்ட வந்திருக்கேன். கவலைப்பட்டதுனால ஏதாவது நடந்துச்சாங்க? ஒன்றும் நடக்கல இல்லையங்க. பின்னால திரும்பி பாருங்க. கவலைப்பட்டு கலங்கினதை எல்லாம் தாண்டி வருவதற்கு உதவி செஞ்சார் இல்லையங்க. இதையும் தாண்டி போவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாருங்க. இதுவும் கடந்து போவதற்கு உதவி செய்வாருங்க. அந்த இருதயத்தில் கவலையை எடுத்து போட்டுருங்க. வசனத்தை உள்ள போட்டுருங்க. வசனத்தை உள்ள போட்டுருங்க. வசனத்தை உள்ள போட்டுருங்க.